கம்பை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ மிக்ஸியில் அரைக்க வேண்டியதான் கொரன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி இப்படி கிண்டணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இப்படி கொஞ்சம் குருணையாக இருக்கணும். நல்லா இப்படி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கிண்டி வச்சிட்ட பின்னாடி தான் அடுப்பில் ஏற்றணும். அடுப்பில் பற்ற வச்சாச்சு. அடுப்பு ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கணும். கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போதான் பபிள்ஸ் விடும்.